கேட்கணும்னு நினைச்சதுதான் நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். புக் ரிவ்யூவோட மெயின் பர்பஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு புக்கோட கண்டென்ட் எல்லாருக்குமே சேரணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு எல்லாராலையும் எல்லா புக்கையும் படிக்க முடியாது. ஸோ நான் இப்போ ரீசெண்டா எடுத்து இந்த புக் ரிவ்யூவாக செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம கசுவா கேம்பஸ்ல இருக்க மெயின் லைப்ரரியிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 பிளஸ் புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டேட்டா ரிப்போர்ட் படி எடுத்து பார்த்ததுல. ஆனா அதுல எத்தனை பேர் அந்த புக் எடுத்து படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 16,000 புக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் எத்தனை டைம் எடுத்து படிப்பாங்கன்றது எனக்கு கிளாரிட்டி இல்லை எனக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்க புக்கு இது. இந்த புக்குமே நான் சூஸ் பண்ணது அது ஒரு தனி கேட்டகரி. நான் இந்த புக்கை தேடி போகவே இல்லை, நான் வேற ஒரு புக்கை சர்ச் பண்ணி போனேன். பட் ஆனா இந்த புக்கு எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தது. நம்ம போஸ்டர்ல கொடுத்துருப்பாங்க என்னன்னா, படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கு பிடிச்சதுனால தான் நான் எடுத்து படிச்சேன். ஸோ அதுதான் நேசமான உண்மை. ஸோ இந்த புக்கை வந்து ஸ்டார்டிங்ல நான் எடுத்து படிக்கும் போது எனக்கே ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்றதுனால இதை கண்டினியூஸா முடிச்சிருவனா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ரொம்ப டஃபா இருந்தது. அதுக்கப்புறமா போக போக நமக்கே ஒரு கான்பிடன்ட் வந்துடுச்சு. மோட்டோவுமே அதுதான். ஸோ இந்த புக்கை வந்து நம்ம எந்த லெவல்ல யூஸ் பண்றோன்றத பொறுத்து இந்த டாபிக்கான வேல்யூ அதுல சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற புக்ல வந்து இது ஃபார் ரூக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்னன்னா, முழுக்க முழுக்க புதுசா ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு, ஐ மீன் இப்போ ஒரு இதை பத்தின கிளாரிட்டியே இல்லாதவங்களுக்கு ஃப்ரம் த ஸ்கிராச் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு புக்கா தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஆல்மோஸ்ட் இது ஒரு 210 பேஜஸ் இருக்கு. பட் ஆனா இதுல நிறைய எக்ஸசைஸ் அண்ட் நோட்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன நோட்டா கொண்டு வந்திருக்கேன். சின்ன நோட் மீன்ஸ் சின்ன நோட். ஸோ அதுல இருந்து என்னென்ன மெயினா பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய கண்டென்ட்ஸா போட்டு வச்சிருக்காங்க, பேரா பேராவா பெருசு பெருசா பக்கம் பக்கமா ஒரு சாப்டருக்கும் ஒரு 15-20 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோத்தையெல்லாம் நம்மளால படிச்சாலும் இது அட் டைம்ல முடிகிறதுன்றது சாத்தியமான விஷயம் கிடையாது. ஸோ தட் அதுல இருந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அவங்க அந்த டாபிக்ல அந்த சாப்டர்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த புக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதுல மேபி ஏதாச்சும் கரெக்ஷன்ஸோ எரர்ஸோ இல்லை நான் ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி ஏதாவது சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேபி இந்த புக்கு நீங்க திருப்பி மறுபடியும் படிச்சுட்டு யாருன்னா சொன்னாலும் தாராளமா சொல்லலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு மேபி கொஞ்சம் நியூவா இருக்கலாம். இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி தான். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா மேபி ஒரு சில பேருக்கு அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நியூவா இருக்கலாம். ஸோ இது ரெஃப்ரெஷ்மெண்ட் பிளஸ் நியூவா இருக்கவங்களுக்கும் ஒரு அட்டென்ஷன் தான். சரிங்களா? ஸோ இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட சிந்தனைகள், நம்ம வழக்கமா என்ன பண்றோம், ஸோ அதோட சிந்தனைகளை கொண்டதுதான் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. இதுவே பிஹேவியர் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்க சிந்தனைகளை என்ன இருக்கோ அது நம்ம எதை எக்ஸ்போஸ் பண்றோமோ எதை வெளிக்காட்டுறோமோ அதுதான் பிஹேவியர், நம்ம செய்யற செயல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் ஆட்டிடியூட். ஸோ நம்மளோட சிந்தனைகள் நம்ம என்ன வழக்கமா பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான். ஸோ இதுல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செப்பரேட்டா தான் வேர்டா பார்த்திருக்கேன். இதை ஒரு கம்பைன்டு வேர்டா இதுக்கு ஒரு புக்கே பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த புக் எடுத்து நான் படிச்சது. ஸோ தட் இந்த எமோஷனல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட உணர்வுகள். ஸோ அந்த உணர்வுகளை இதுல இன்டெலிஜென்ஸ் என்ன கிளாரிட்டி இருக்குன்றது எனக்குமே ஃபர்ஸ்ட் இல்ல. ஸோ இந்த புக்கை படிக்க தான் ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஒன் பை ஒன் இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 சாப்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. அந்த 10 சாப்டர்ல இருக்க சிம்பிள் ஓவர்வியூ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் என்னோட எளிய மொழியில இதை நான் சொல்றேன். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்க ஃபுல் டெபினிஷன் எல்லாம் படிச்சேன்னா முதல்ல எனக்கே புரியல, அது செகண்டரி. ஸோ அது உங்களுக்கும் என்னால அந்த அளவுக்கு பெட்டர் கிளாரிட்டியா கொடுக்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னவோ அதை தான் கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த புக் வந்து ஒரு ஹேக்கிங் டூல். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இது ஒரு ஹேக்கிங் டூல். ஃபர்ஸ்ட் ஹேக்னா என்ன அப்படிங்கறது ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வழக்கமா நடக்கிற ஒரு விஷயத்த அதை சட்டைனா ஒரு பிரேக் கொடுத்துட்டு சடனா ஒரு சேஞ்ச் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் ஹேக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஹேக்கர் இந்த சிஸ்டம்ல அந்த கிராஷ் ஆயிடுச்சு, ஃபேஸ்புக் கிராஷ் ஆயிடுச்சு, இன்ஸ்டாகிராம் கிராஷ் ஆயிடுச்சு. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா போயிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ்ல சடனா ஒரு பிரேக் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ஹேக் அப்படின்ற வேர்டுக்கான ஆக்சுவல்
அர்த்தம். சரிங்களா? சோ இந்த புக் மூலியமா இப்ப நம்ம யூஸ்வலா இத்தனை வருடங்களா நம்ம பழகி செஞ்ச விஷயங்களை சடனா ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னும் போது அது சர்டைன் டைம்ல ஹேக் ஆகும். அதுக்கப்புறமா அது இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க ஸ்டார்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ. ஸோ இது நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சேவாலியாலும் சரி அதர் இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏஐயோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு கூட நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஏஐல போட்டு எடுத்துடலாம், 2 மினிட்ஸ்ல வந்தது, 5 மினிட்ஸ்ல வந்தது. அந்த ஏஐயோட ஃபங்க்ஷனிங் ஒர்க் பேஸ் கான்செப்ட் எங்க இருக்கு தெரியுங்களா? எமோஷன். எமோஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு அந்த சர்ச் இன்ஜினை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்குறோம். இப்போ நீங்க தான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஏஐக்குள்ள போறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வேணும், இல்ல எனக்கு இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நெட்ல இருந்து எடுத்து கொடுன்னு கேட்கறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தே அனலைஸ். ஸோ அந்த ஏஐ வந்து நம்ம என்ன கேட்கறோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுது. ஸோ கனெக்ட் வித் அவர் எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸ் மூலியமா ஒரு சில ஏஐ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு கீழே அதுக்கு நெக்ஸ்டா சாய்ஸஸ் கொடுக்கும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த மாதிரி தேவை, இதுல உங்களுக்கு எதனா தேவைப்படுதுங்களா, இல்ல இந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணட்டுமா. ஸோ இட்ஸ் கனெக்ட் வித் அவர் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸ்லயுமே ஏஐ வந்து அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ எமோஷன்ஸ்ன்றது நம்மளோட உணர்வுகள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற ஒரு விஷயம். ஸோ போக போக அதை நம்மளையே மீறி அது நம்மள கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சு அதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போறோம், அது ஒரு பாசிட்டிவ் லெவல்ல எப்படி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு அப்கிரேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கோட கான்செப்ட். ஃபேமஸ் கோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. பெரிய பெரிய வெற்றியாளர்கள், முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து நிறைய கோட்ஸ் கொடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சின்ன கோட்டா கொடுப்பாங்க. அதுல நான் பேசிக்கா சில தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. நெவர் ரெஸ்பாண்ட் வென் யூஆர் ஹேங்க்ரி, நெவர் ப்ராமிஸ் வென் யூஆர் ஹாப்பி, நெவர் டிசைட் வென் யூஆர் சேட். அதாவது நீங்க ஒரு எமோஷன்ஸ்ல, ஐ மீன் அது சேடா இருக்கட்டும், ஹாப்பியா இருக்கட்டும், இல்ல ஹேங்கரா இருக்கட்டும், எந்த ஒரு டிசிஷனோ இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? நம்ம எமோஷன்ஸ்ல நம்ம ரோல் பிளே பண்றதை விட அந்த எமோஷன் உங்களை ட்ரிகர் பண்ணிடும். ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு கான்வர்சேஷன் போகுது, இப்ப 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகுது, அதுல வந்து ஏதாச்சும் ஒரு சர்டைன் பாயிண்ட்ல உங்களோட எமோஷன் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எமோஷன் டைரக்டா உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ நிறைய பேரோட கான்செப்ட் என்னன்னா எதுவாக இருந்தாலும் பிரெயின்ல இருந்தா நம்மளுக்கு சிக்னல்ஸ் போகுது, அதுல இருந்தா நம்ம ரியாக்ட் பண்றோம். ஆக்சுவலா இந்த புக்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷன்ன்றது ஒரு உணர்வு. ஸோ அந்த எமோஷனுக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, எனர்ஜி இன் மோஷன். ஸோ அதுதான் அந்த எமோஷன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த எனர்ஜி வித்தின் அவர் பாடி, அது வந்து பிரெயினுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எமோஷன்ன்றது வந்து நம்ம உணர்வு பூர்வமா நம்ம பாடிக்குள்ள இருந்து கிரியேட் ஆகிற ஒரு எனர்ஜி இன் மோஷன். ஸோ அதை தான் எமோஷன் சொல்றாங்க. ஸோ அந்த எமோஷன் ஒரு சிக்னல் கொடுக்குது பிரெயினுக்கு, பிரெயின் உடனே ட்ரிகர் ஆகி உங்க ஃபீலிங்ஸ் அதிகப்படுத்துது. அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்க மூடை சேஞ்ச் பண்ணுது. அந்த மூடு மூலியமா தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி என்னவா இருக்க போகுது, அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஃபீலிங், அந்த ஃபீலிங்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷன். ஸோ திஸ் இஸ் த பேஸ் கான்செப்ட். ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட் டைம் இப்ப சொன்ன மாதிரியே ஒரு 10 சாப்டர்ஸா இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல 1 by 1 பேசிக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு நெகட்டிவா ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ அது நெகட்டிவா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது நெசசிட்டி கிடையாது. பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த புக்கு தேவையில்லை. சரிங்களா? இந்த புக்கான நெசசிட்டியே கிடையாது. ஸோ இது எல்லாமே கலந்தது தான் நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மூட் எல்லாமே. ஸோ தட் ஒரு நெகட்டிவ் கான்வர்சேஷன்ல போகுது, இப்போ ஒருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்றாங்க, அவங்க பேசுற விதங்கள் அது வந்து பேஸ்ட் ஆன் த ஆட்டிடியூட். ஸோ ஒருத்தவங்க ஆட்டிடியூட் உங்ககிட்ட அது நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு அப்படின்னும் போது உங்க எமோஷன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது நீங்க பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு பிக் பேங் தேரி மாதிரி அது ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தனியா போயிட்டு ஏன் அப்படி நம்ம பேசணும், என்னவா இருக்கும், அவங்க ஏன் அப்படி பதில் சொன்னாங்க, நான் ஏன் இதுக்கு இப்படி ரிப்ளை பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அப்புறமா தான் போய் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரியலைசேஷனை கொண்டு வர விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க எமோஷன்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணிடுது. அந்த இடத்துல நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுறீங்க, உங்க எமோஷன் இன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்குது. சரிங்களா? ஸோ அதுல வந்து மெயினான கான்செப்ட் இந்த 10 சாப்டர்ல 1 by 1 சாப்டரோட சின்ன சின்ன ஓவர்வியூ, அதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணா அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டு லைஃப் த்ரூ யுவர் மைண்ட். ஸோ இதை 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க.
அதாவது உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸை உங்க மைண்ட் மூலியமாவும் உங்க பாடி மூலியமாவும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற 2 சாப்டரா கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல இப்போ நம்ம மைண்டை பார்க்க போறோம். ஸோ இந்த எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா த்ரூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். பழைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எமோஷனல் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, லைக் எ ஃப்ரெண்டோ இல்ல கொலீகோ இல்ல உங்க கூட வித்தின் பர்சனல் எதாவது இருக்கலாம். ஸோ தட் அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா யூ நோ வெரி வெல். ஸோ உங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க என்ன பேச வருவாங்க, நம்ம பேச சொன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் அண்ட் த்ரூ ஆன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மெச்சூரிட்டியில அவங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதுவா தான் பேசியிருப்பாங்க, அவங்க அதை தான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை பாதியிலே கட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஒரு ராங் அசப்ஷன்ல போய் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல முடியும். ஸோ இது பேஸ் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸே இதை பத்தின ஒரு பிரேக் த்ரூவா தான் இது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ரெகக்னைஸ் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லேயே மைண்ட்லேயே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் இப்போ இந்த ஐக்யூ லெவல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இஐன்னு ஒன்று இருக்கு, அதுதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஐக்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதுல வந்து இன்ட்ராபர்சனல், இன்டர்பர்சனல். இன்ட்ராபர்சனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தின விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட ஸ்கில் எவ்வளோ, நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு டாப் டு பாட்டம் நம்மளை பத்தின அனலைசிஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து இன்ட்ராபர்சனல்ல வரும். நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா இன்டர்பர்சனல். இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தி ஆப்போசிட் பர்சன்ஸ் ஆர் குரூப் ஃபீலிங்ஸ். ஸோ அதர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ஃபீல் பண்றோம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் மூலியமா வரதுனால உங்களோட அந்த விஷயங்களை நீங்க கடந்து கொண்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். அது அங்கேயே சட்டைனா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலாக அது இன்னும் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ். காக்னிட்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்மளோட செல்ஃபா நம்மளோட கேப்பபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றது. லைக் திங்கிங், லேர்னிங், டீச்சிங், ஷேரிங் மெமரிஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காக்னிட்டிவ் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல வரும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா என்னையும் சேர்த்து எதிர்க்க இருக்கவங்களோட ஃபீலிங்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்றது. ஸோ அதுதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன் ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், இன் 1996 டாக்டர் டேனியல் கோலம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட கான்செப்டை வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. எப்படின்னா நீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஐக்கியூ லெவல் டெஸ்டிங் மட்டும் தான் ஹையஸ்ட் லெவலா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஐக்கியூ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்சனலா நம்மளோட ஐக்கியூ லெவல் என்ன இருக்கு, ஐக்கியூ மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ் கான்டென்ட். ஸோ அது நம்மளோட சிங்கிள் பர்சன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா இந்த எமோஷனல் இஐ அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க ஏஐ மாதிரி அப்பயே 1996ல இஐ அறிமுகப்படுத்திருந்தார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் பர்சன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வியூவையும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட தாட்ஸ் அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட ஃபீலிங்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் இந்த இஐயோட அப்போ ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருந்தது. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதை பெருசா யாருமே ரெகனைஸ் பண்ணல. ஸோ தட் அது இன்னமும் அது ஒரு டாபிக்கா மட்டும்தான் இருக்கு. அதர்வைஸ் அது இன்னும் அது டெவலப் ஆகல, ஐக்கியூ லெவலுக்கு அது பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ பிரெயினே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஃப்ரண்டல், மிட், ஸ்டெம். ஸோ 3 பார்ட் ஆஃப் பிரெயின் இருக்கு. ஸோ அந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டல் அப்படிங்கறத நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங், அதோட எக்ஸிகியூஷன், ஆர்கனைஸ், இன்டராக்ட் வித் அதர்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிற இது மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிட், அது வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவல் அந்த எமோஷனல் பிரெயின். ஸோ ஆக்சுவலா பிரெயினுக்கும் எமோஷனல் சைட்ல ஒரு சின்ன பார்ட் இருக்கு. ஆனா அந்த பார்ட்டோட யூசேஜ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஸோ அதோட டீடைல்ஸ் நான் பேக்ல சொல்றேன். ஸோ இந்த எமோஷனல் பிரெயின் மூலியமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் லேர்ன்டு, நம்ம என்ன கத்துக்கிறோம். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாமே இந்த மிட் பிரெயின்ல தான் ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஸோ அண்ட் தென் ஃபீட்பேக், மோட்டிவேஷன், ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ். ஒரு விஷயம் பண்றோம், அதை இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டாக்கல்ஸ் வந்துச்சுன்னா விட்டுருவோம். ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன் நம்மளே யூசேஜ் எப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காக்னிட்டிவோட 3 times விட ரொம்ப கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மிட் பிரெயினோட ப்ராசஸ். ஸோ அதை பத்தின ஒரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காக்னிட்டிவ் பிரெயின் ஃப்ரண்டல் பிரெயினை விட இந்த எமோஷனல் பிரெயினுக்கு இருக்கிற யூசேஜ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மிட் பிரெயினோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேதரிங் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 பில்லியன் பிட்ஸ். 6 பில்லியன்.
ஸோ தட் ஆனா இதை நம்ம யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வெரி 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 லெஸ். ஸோ நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து அந்த காக்னேட்டிவ் பிரெயின், அந்த நியோ கார்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரண்டல் பிரெயினை தான் அதிகமா நம்ம எல்லா கான்வர்சேஷனுக்குமே டிஸ்கஷனுக்குமே எதுவா இருந்தாலுமே நம்மளோட ஸ்கில்ஸ், லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே அந்த பிரெயின்ல தான் யூஸ் பண்றோம். ஆனா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 to 100 பிட்ஸ். ஸோ எவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்சஸ் இருக்கு பாருங்க. ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு கேப்பபிள் இருக்கோ அதை விட்டுட்டு எந்த இடத்துல அந்த சஃபிஷியன்டே இல்லைன்ற இடத்துல நம்ம அதிகமா லோடு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது, நம்மளுக்கே ஒரு டிமோட்டிவேட் ஆயிடுது. நம்மளால நம்ம பிரெயினுக்கு எவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவுதான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா அந்த பிரெயினோட யூசேஜ் அவ்வளவுதான், அந்த ஃப்ரண்டல் பிரெயினோட யூசேஜ் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நம்ம அந்த மிட் பிரெயின்ல லோடே கொடுக்காம அதை ஃப்ரீயா வச்சுட்டு இருக்கோம். டெய்லி பேசிஸ்ல அது இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருது, அவ்வளவுதான். யூசேஜே இல்லை. மேபி அது த்ரூ ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மைல்டா ஏதாவது இடத்துல யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறது இப்போ அதுதான் அடுத்ததா இருக்கும். இப்போ மாங்கன்னு பேசுறதுக்கு என்ன யூஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தட் மேனேஜிங் யுவர் செல்ஃப், என்ஹான்சிங் ரிலேஷன்ஷிப்ஸ் டு அதர்ஸ். ஸோ இது வந்து நம்மள நாமளே இன்னும் செல்ஃபா அட்ரஸ் பண்ணிக்கலாம் அதிகமா. ஸோ இப்போ நம்ம நினைச்சதை விட நமக்கான கெப்பாசிட்டி இன்னுமே அதிகமா இருக்கு. ஆனா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஸோ அதை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் மேனேஜ் ஆன்சிசிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரொபோசல் அப்ரோச் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும். அவங்க நினைச்சா பீரியடை சேஞ்ச் பண்ணலாம், அவங்க நினைச்சாங்கன்னா ஃபண்ட் எவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லலாம். ஸோ ஹேஸ் மல்டிபிள் சான்சஸ், அதாவது எங்களால எவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னால சரிங்க சார் அப்படியே பண்ணிக்கலாம் சார், அதை தவிர்த்து நம்மளால எதுவும் பேச முடியாது. ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ், ஆனா நம்ம கிட்ட கிடையாது. பட் ஆனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அது மூலியமா அவங்க கிட்ட நம்ம இன்டராக்ட் விதம், அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம அதிகமா போது நம்ம சொல்ற விஷயங்களுக்கு அவங்கள எஸ் சொல்ல வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ யுவர் பாடி. ஸோ சம் ஹியூமன் பாடின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம். அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னுமே கண்டுபிடிக்காம தான் இருக்கு. அதனாலதான் இன்னும் நிறைய டிசீஸ்க்கு வந்து இன்னுமான தீர்வுகளே கிடைக்காம இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூலா ஃபங்க்ஷனிங், யூனிக்கா ஏதாச்சும் ஒன்று கண்டினியூலா ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ எமோஷனல், நான் லாஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், எமோஷன் இஸ் சிக்னல். ஸோ அந்த சிக்னல் உங்க பிரெயினுக்கு சென்ட் ஆகும். ஸோ அந்த பிரெயின் உங்க ஃபீலிங்ஸை ட்ரிகர் பண்ணும். ஏதாச்சும் அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஸோ இட்ஸ் வில் பி அ ஹாப்பி எண்டிங் ஆர் அ சேட் எண்டிங். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த எமோஷன் ட்ரிகர் பண்றது உங்க பிரெயினுக்கு போய் பிரெயின் ட்ரிகர் ஆகி தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ்ல இருந்து தான் நீங்க அந்த பேட் மூடோ இல்ல ஹாப்பி மூடுக்கோ சேஞ்ச் ஆகுறீங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தின் த்ரூ யுவர் பாடி ஸ்டார்ட்ஸ் வித் எமோஷன்ஸ். ஸோ வாட் டு எமோஷன்ஸ் கம் ஃப்ரம்? எமோஷன்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எமோஷன் கம்ஸ் ஃப்ரம் யுவர் பாடி. ஸோ இன்ஃபுளுன்ஸ் பை தி பிரெயின். ஸோ உங்க பிரெயின் ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ எமோஷன்ஸ் வித்தின் யுவர் பாடி, அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெயின் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் ஃபீல் ஆகும். கொஞ்சம் இந்த சைக்காலஜிக்கலா போறதுனால ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கே ப்ரொனன்சியேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. நியூரோ சயின்டிஸ்ட் டெமான்சியோ எமோஷன் அவேர்னஸ் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் யுவர் பாடி. ஸோ கரண்டா உங்க மனநிலை என்னவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், ட்ரிகர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபீலிங்? நெக்ஸ்ட் ஃபீலிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ எமோஷனல் இருந்து பிரெயினுக்கு ட்ரிகர் ஆகுது, பிரெயின் ட்ரிகர் ஆனது வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங்னா என்ன? ஸோ ஆக்குபை வாட் யுவர் பர்சன்ஸ் கமெண்ட் யூ. ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபீலிங்ல இருக்கீங்கன்னா அது உங்களுக்கே அட்ரஸ் ஆகாது. யாராச்சும் உங்களை பார்த்துட்டு அது ஓகே உங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது தான் நம்மளுக்கு ரியலைஸே ஆகும். ஸோ நம்ம ஏதோ ஒரு ஃபீலிங்ல போயிட்டு ஸ்டக் ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தின சென்சேஷனே நம்மளுக்கு இருக்காது. ஸோ யாரோ ஒருத்தங்க கேட்கும் போது தான் நம்மளுக்கு அதை பத்தின அட்ரஸே வரும். ஸோ தட் அது உங்க ஃபேஸே மாறிடும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் மூலியமா மாறுறது தான் இந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ ஃபீலிங்ஸ்லேயே டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து சைக்காலஜிக்கு ஃபீலிங், லைக் உங்களுக்கு ஃபீவரா இருக்கு, கோல்டா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து சைக்காலஜிக்கல் ஃபீலிங். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்டிடியூட்டிவ் ஃபீலிங் சொல்லுவாங்க, உள்ளுணர்வு. உங்களுக்குள்ள அது என்ன ஃபீல் ஆகுது, லைக் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் மூலியமா வர்றது.
ஸ்டோர்டு எமோஷனல் மெமரிஸ் லிங்க்டு வித் பர்சன்ஸ். அதர் பர்சன்ஸோட நீங்க ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் இருந்ததுன்னா அந்த மெமரிஸ் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து இன்ட்யூஷன், உள்ளுணர்வுல வர ஃபீலிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஃபீலிங்ஸ், அதுதான் ஹாப்பினஸ், டிஸ்கஸ்ட், சர்ப்ரைஸ், சேட்னஸ், ஆங்கர், ஃபியர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஃபீலிங்ஸ்ல வரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ்ன்றது காமனான ஒரு விஷயம், அது எல்லாமே கலந்தது. பட் ஆனா இதுலயே செப்பரேட் வெரைட்டிஸ் இருக்கு நிறையவே. ஸோ இந்த எமோஷன்ஸ் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நெகட்டிவா எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு மூடு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, இப்போ பேட் சுச்சுவேஷன்லயோ இல்லை ஒரு ஹாப்பி சுச்சுவேஷன்லயோ சேஞ்ச் ஆகுதுன்னா, இட் வில் பி மோர் தென் ஆர் வீக், ஹவர்ஸ், டேஸ். அது வந்து உங்களோட அதோட அந்த மூடோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு மூடே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு சில பேருக்கு அது 2-3 days வரைக்கும் கூட அதை பத்தின மைண்ட் செட் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் மூட் இருந்தா குட் ரிசல்ட்ஸ் இருக்கும். இதுவே அது கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ் ஆர் ஸ்கிப் தட் மூட். ஸோ அந்த மூட்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்றதுக்கான நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுக்கு சாப்டர்ஸ்ல என்னன்றதை எக்ஸ்பிளைன் சரிங்களா. ஸோ ஹெல்த் மூலியமா இது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நியூ சயின்ஸ் ஆஃப் சைக்கோ நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ரொம்ப பெருசா இருக்கு, லென்த்தா இது. ஸோ அது ஸ்டடீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து உங்க பாடியை பெரிய பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்வர்ட் ஸ்டடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பார்ட்டிசிபென்ட்ஸ், 2 டைப் ஆஃப் ஆல்மோஸ்ட் 50 பார்ட்டிசிபென்ட்ஸ் 25 பிரிச்சுட்டு, அதுல அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ரொம்ப நெகட்டிவ் வைப்ல இருக்காங்க, எமோஷன்ஸ்ல இருக்காங்களோ அவங்கள செப்பரேட்டாகவும், பாசிட்டிவ் ஆக்டிடியூட்ல இருக்கிறவங்கள செப்பரேட்டாகவும் வச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 25 பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 21 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 8 இயர்ஸ்க்குள்ளே பாஸ்ட் அவே. எப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிலையும் நெக்ஸ்ட் இன்வால்வ்மெண்ட்லயுமே அவங்கள ஃபுல்லா டீக்ரேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே செல்ஃபா அந்த பாடியை அஃபெக்ட் பண்ணி இஸ் நவ் பாஸ்ட் அவே. ஸோ அதுல 6 பேர் மட்டும் தான் உயிரோட இருந்தாங்க. பட் அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா மொத்தமே 6 பேர் தான் இருந்திருந்தாங்க. ஸோ மிச்சவங்க எல்லாருமே she is still now healthy அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்வர்ட்ல எடுத்த ஒரு ஸ்டடி இது. ஸோ இதை எப்படி அவங்க இது பண்றாங்கன்னா, இந்த வெஞ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் மோஸ்ட் தென் ஸ்மோக் காஸ்டிங். ஸோ நம்ம ஸ்மோக் பண்றதை விட அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டேஞ்சர் காஸ் அப்படின்ற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அப்படியே ஒரு ஆப்போசிட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. எப்படின்னா இது ஃபார் உமன்ஸ்க்கு வந்து ஃபைட் பேக் பண்ணுதுங்களாம். ஸோ இந்த சேட்னஸ், ஃபியர், ஆங்கர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ்ல இருந்து கெட் பேக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், இம்யூனிட்டியை இன்னும் பூஸ்ட் பண்ணுதுங்களா. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. அதுக்காக ரொம்பலாம் கோவப்பட்டு வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்படுத்தாதீங்க, ஒரு சின்ன இன்டா சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா நோயிங் யோர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ் கிரியேட்ஸ் மூட். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மோட்ஸ் ட்ரிகர்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நீங்க வச்சிருக்க நீங்க அப்ப இருக்க மூடு உங்களுக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அதர்ஸ், உங்களுக்கு ஆப்போசிஷன் பர்சனோ இல்ல உங்க டீமையோ அது பெருசா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத மேஜரா சொல்றாங்க. ஸோ யூ செட் த லெவல் ஆஃப் எமோஷன். ஒரு எமோஷன் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்றது நம்மளா இருக்கணும். ஸோ அந்த எமோஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா உங்களோட கண்ட்ரோலை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அங்க ஆப்போசிஷன்லயும் சரி உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூஸ்ல போய் விட்டுரும். ஸோ அதான் அவங்க மெயினா சொல்ல வராங்க. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஓன் ஃபீலிங் மேனேஜ் திஸ் ஃபீலிங் ஆர் இன் கண்ட்ரோல். அது நான் சொன்ன மாதிரி தான், ஃபீலிங்ஸை நம்ம கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவர் இன்டர்னல் சேட்டர், உள்ளுணர்வு உரையாடல், உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி சேஞ்ச் இன்டென்சிட்டி ஆஃப் வேர்ட்ஸ். உங்களோட வேர்ட்ஸ் நீங்க என்னவா பேச போறீங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே நீங்க ஃபர்ஸ்ட் ரிகெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் அதோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ லைக் இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே அதை பாசிட்டிவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரொம்ப பயமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஒரு காஷனோ ஒரு டேஞ்சர் மாதிரி நீங்களே அதை ப்ரொபோஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஒரு சேலஞ்ச் வருது, இல்லை நீங்க ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க உங்களுக்கு பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுன்சிங் பேக், எமோஷனல் ரெசிலன்ஸ், நம்மளுக்குள்ள இருக்க அந்த உறுதி. அந்த எமோஷனலா நம்ம கண்ட்ரோலா இருக்கும் அப்படிங்கறத நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக்கணும். ஸோ அது ஏன்னா இப்போ ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா அதை நம்ம திரும்ப மறுபடியும் ரீடைன் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஸோ அது வந்து ஃபீலிங்ஸ்ல
நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கறத முன்னாடியே பிளான் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போறது மூலியா அது இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ நான் பவுன்சிங் பேக் சொன்னதுல நம்ம பாசிட்டிவா இருக்கிறதுனால என்னென்னலாம் பாத்தீங்கன்னா காமன் கலெக்டட். ஸோ நம்மளால அமைதியா ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்ட், ஒரு விஷயம் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம கன்சிஸ்டன்டா நம்மளால அந்த விஷயங்கள்ல இண்டிவிஜுவலா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சேலஞ்ச் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். நம்ம மேல நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்னும் போது எங்க மேல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படிங்கறத நம்மளால கண்டினியூவா சொல்ல முடியும். சரிங்களா? இதுவே அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீடைன் ரெஸ்பெக்ட், நம்மளுக்கு தேவையான ரெஸ்பெக்டை நம்மளுக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்கும். ஃபைண்ட் அதர்ஸ், ரெஸ்பாண்ட் வெல். இதுல நெகட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ ஷோ கண்டிஜென்சி, சே அதர்ஸ், ஃபைண்ட் டிஃபிகல்ட் மேக் டிசிஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜோஹாரி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு விண்டோ மாதிரி போட்டுட்டு அது ஒரு 4 பார்ட்டா பிரிச்சுக்கிறாங்க. 1 2 3 4. ஸோ 1 and 2ல வந்து பாத்தீங்கன்னா 1ல உங்களோட பிஹேவியர், நீங்க என்ன செயல்படுறீங்க அப்படின்றத நோட் பண்ண சொல்றாங்க. 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ், நீங்க என்னென்னலாம் லைக் அந்த ஆட்டிடியூட் மாதிரி அது என்னென்னலாம் நீங்க அப்படின்றத நோட் பண்ண சொல்றாங்க. 3rd விண்டோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஆள், உங்களை பத்தின நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களை பத்தின அவங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத நோட் பண்ண சொல்றாங்க. 4th ஒன்ல இதுல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், லைக் இப்போ 3rd பர்சன் சொன்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதை இம்ப்ரூவ் பண்றது மூலியமா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரீத்திங் வந்து ஒரு பெரிய டூலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோலிங் யுவர் பிரீத் லைக் இட் த குயிக்கஸ்ட் வே டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க ஒரு விஷயங்களை டைரக்டா ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ட்ரோலிங் வந்து பிரீத்திங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கவுண்ட் பிரீத் இன், 6 கவுண்ட் பிரீத் அவுட். ஸோ அந்த டெக்னாலஜி மூலியமா உங்களுக்கு அது ஒரு கண்ட்ரோல் ஒருங்கிணைப்பா இருக்க முடியும் உங்களால. மற்றவங்களோட இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க கூட உங்களால ஒன்றி அவங்களோட உரையாட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பிரீத்லயே பாத்தீங்கன்னா அது தனியா ஒரு ஃபார்மட் மாதிரி வச்சிருக்காங்க. பிரீத் ரெதமேட்டிக்கலி, ஈவன்லி அண்ட் த்ரூ த ஹார்ட் எவ்ரி டே. ஸோ கண்ட்ரோலிங் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கண்ட்ரோல் வெரி ஃபெமிலியர் வித் ஃபீலிங்ஸ். ஆல்ரெடி நம்ம ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கும், பட் அது சேஞ்ச் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்ன்றதை நீங்க சூஸ் பண்றதுல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேயிங் ஆன் ட்ராக். வாட் இஸ் மோட்டிவேஷன்? ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜிங் எனர்ஜி அண்ட் எமோஷனல் ஸ்டேட். ஸோ இந்த எமோஷன் ஸ்டேட்டையும் உங்க எனர்ஜியும் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்றது மூலியமா நீங்க என்ன பண்ண போறீங்க, பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி, அதுல வர ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஹேவ் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி, செட் சேலஞ்சிங் கோல்ஸ் போத் ஷார்ட் அண்ட் லாங், பி ஃபோக்கஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் டு இம்ப்ரூவ். ஸோ இப்போ நீங்க உங்களோட எனர்ஜியை நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் அது பாடியா இருக்கட்டும் இல்ல மைண்டா இருக்கட்டும், எனர்ஜி லாஸ் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். அது மூலியமா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து அந்த ஒர்க்ல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிவியேட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜின்றது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா சொல்றாங்க. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க யுவர் பாடி சிக்னல்ஸ், அதாவது பாடிக்கு வந்து ஒரு ஃபியூவல் தேவை. லைக் இந்த ஃபுட்டு, ஸ்லீப், ஃபீலிங்ஸ், கம்ஸ் ஹங்கிரி, தர்ஸ்டி, இதெல்லாமே பாடிக்கு சம்பந்தப்பட்டது. உங்க எனர்ஜி வந்து நீங்க ப்ராப்பரா உங்க மைண்டுக்கு கொடுங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்னால தான் முடியும். உங்களோட ஸ்லீப் ரொட்டைனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆச்சு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். உங்களோட பெட் டைமை முன்னாடியே பிளான் பண்ணுங்க. எப்போ தூங்க போறோம், எப்போ எழுந்துக்க போறோம். ஸோ அந்த ப்ராப்பர் டைம்ஸ்லாம் நீங்க வந்து பண்றது மூலியமா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவாய்ட் மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ், சொல்யூஷன் மோட், செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன். நம்மளுக்குள்ளேயே நம்ம ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாலே அந்த ஒர்க்ல நம்ம ஜெயிச்சா மாதிரி தான் கணக்கு. சரிங்களா? ஸோ பில்டிங் ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ட்ரஸ்ட் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். இது வந்து பர்சனலான்னு மட்டும் கன்வே பண்ற முடியாது. இந்த புக்ல வந்து எல்லாமே பர்சனலாவும் சரி அபிஷியலாவும் சரி எல்லாமே சேர்ந்து தான் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வித்தவுட் ட்ரஸ்ட் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். ட்ரஸ்ட் இஸ் க்ரோ. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றோமே தவிர்த்து அது உடனே நடந்துடாது. ஸோ அந்த ட்ரஸ்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும்
ஸோ ட்ரஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் லைக் அஃபிஷியல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஆர் ஹேட். ஸோ அது பேஸ்ட் அப்பான் தி சுச்சுவேஷன் அண்ட் நம்மளோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். சரிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் எம்பத்தட்டிக் கிளைமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எம்பத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும்போது நம்மளை பத்தின ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லாம அதர்ஸ்ல அப்போஸ்ல இருக்கவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிப்ளை பண்றது மூலியமா நிறைய கான்வர்சேஷன், பேட் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இவங்க இந்த மெயினா அந்த எம்பத்தில சொல்ல வர்றது. ஸோ இதுலயே இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 5 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. வெரி லோ, லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. ஸோ இது வந்து அதோட ரிஸ்க் என்ன, அதோட ட்ரஸ்ட் என்ன, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி லோ ரிஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா ஓவரால் கொஸ்டினே வந்து நம்ம ஆன்சரே ஓவராலா சொல்றோம். ஸோ நைஸ் டு மீட், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ நைஸ் டு மீட் யூ, அது நம்மளுக்கு சொல்லும் போதே தெரியுது, ஜஸ்ட் அவங்கள வந்துட்டாங்க பார்த்துட்டோம். ஸோ அதனால ஃபேக்கா ஒரு ஒரு கான்வர்சேஷன் கொடுக்கறது. ஸோ அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி லோ ரிஸ்க். ட்ரஸ்டும் அதே மாதிரி வெரி லோ. இவங்க எப்படி நம்ம கிட்ட ரொம்ப ட்ரஸ்டா பேச போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மீன் ஆகும். ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க். அது எப்படின்னா விச் ஆஃபீஸ் டு யூ ஒர்க் இன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறது. மீடியம் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை நெக்ஸ்ட் எப்படி திங்க் பண்றீங்க, ஸோ அதோட ஒப்பீனியன் கொடுக்கறது. ஹை ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டு யூ ஃபீல் தட், அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினா கேட்கறது. வெரி ஹை ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை கனெக்ட் பண்றது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் சொல்றாங்க. பட் ஆனா இதுல ரொம்ப ஹை ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் எ சார்ட், மனதை தொடுவது. ஸோ இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி பேசிட்டோம்னா நம்ம என்ன பேசணுன்றதை அவங்க நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து பேசுவாங்க அப்படின்றதுக்கான இந்த சின்ன இன்ஃபுளுன்ஸ். ஸோ ஹவு இன்ஃபுளுன்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது மூலியமாவும் கான்ஃபிடன்ஸ், டைரக்ஷன், என்கரேஜ்மெண்ட், ஸோ இது மூலியமா இன்ஃபுளுன்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹேவன்ட் ஏர்ன்ட் ரெஸ்பெக்ட் யூ வாண்ட் அ சான்ஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு ரெஸ்பெக்ட கிடைக்கலன்னா உங்ககிட்ட அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வேர்ட்ஸ் ஹேவ் பவர், வே ஆஃப் வில் யூ அதர்ஸ் ரெஸ்பாண்ட் டு யூ. அதாவது வேர்ட்ஸ் வந்து நிறைய பவர் இருக்கு. ஸோ நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்றத மூலியமா தான் ஸோ அதர்ஸ் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டிங் யுவர் இன்னர் வாய்ஸ். ஸோ இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது. ஸோ செல்ஃப் செக்கிங் சிஸ்டம், ஸோ அது மூலியமா நம்ம என்னென்னலாம் என்ஷூர் பண்ணிக்கலாம். சப்போர்ட் யுவர் செல்ஃப், இன்ஸ்டியூஷன் வில் டு கிளியர் டிசிஷன், கிளியரான டிசிஷன் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன், சிக்ஸ்த் சென்ஸ் மூலியமா உங்களோட இன்ட்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் நம்ம எடுக்க முடியாது மூலியமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீயிங் ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா டூ வாட் இஸ் ரைட். இப்போ ஒருத்தவங்க ஒரு கான்வர்சேஷன் சொல்றாங்க, அவங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையுமே ரைட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ ஹேவிங் தி கரேஜ் டு சே நோ. ஸோ நம்ம கிட்ட நோன்னு சொல்ற தைரியம் இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. கிளாரிஃபை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் பெட்டரா இருந்ததுன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. Openly discuss your expectations to others and find out their expectations of you. So next வந்து பாத்தீங்கன்னா creating your personal culture. So இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட். ஸோ அந்த நிலையை அடையும் போது உங்களுக்கான சக்சஸ் மட்டும் இல்லாம அதர்ஸுக்குமே நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ்லயுமே இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மூலியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் அதர்ஸ். இந்த அடாப்ட்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்ல இருந்து நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸோ எமோஷனலா உங்களால எப்படி யார்கிட்ட கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டில இன்னும் நீங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. ஸோ அந்த அடாப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏ ஃபார் அக்னாலேஜ்மெண்ட் ஆர் அக்செப்டன்ஸ், டி ஃபார் டிசிஷன், ஓ ஃபார் ஓனர்ஷிப், பி ஃபார் ப்ரூஃப், டி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஸோ யூ நீட் டு மேக் சேஞ்ச் இன் தி வே யூ பிஹேவ்,
கமிட்மெண்ட் டு புட் யுவர் லேர்னிங் இன் டு ப்ராக்டிஸ். ஸோ நீங்க என்ன வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அதை லேர்னிங் இன் டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமிட் டு ஆக்ஷன். ஸோ இதுல ஒரு ஆக்ஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவங்க வந்து நெவர் கன்ஃபியூஸ் மோஷன் வித் எமோஷன். மோஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் மட்டும்தான், ஆக்ஷன்ன்றது நம்ம செயல் மூலியமா தான் அது கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இந்த டிசிஷன்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ ஹவ் டிசைட் டு சேஞ்ச், இட்ஸ் நாட் எனஃப். நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டா மட்டும் போதாது. ஸோ அதுதான் மோஷன். ஸோ ஆக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹாவ் சம் குட் இன்ட்யூஷன்ஸ் ஆர் இன்டென்ஷன்ஸ். அது மூலியமா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்ல ஸ்மார்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட்மே ஆல்ரெடி நம்ம நிறைய டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ செட் தி ஸ்மார்ட் கோல்ஸ் யூ ஹவ் கம் அவுட் தேர் அவுட்கம். ஸோ ஒரு ஸ்மார்ட் கோல் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ்மே நம்ம தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். ஸோ அதுதான் அந்த ஓனர்ஷிப்பா மெயினா சொல்ல வர்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப், கேதரிங் தி பாசிட்டிவ் எவிடன்ஸ். ஸோ இப்போ ஒரு சர்டன் ஆக்டிவிட்டில நம்ம பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டாக்கிள்ஸோ ஒரு தடங்கள் மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னும் போது உங்களோட பாசிட்டிவ் எவிடன்ஸ்ல நீங்க என்ன நல்லா கேதர் பண்றீங்களோ அது உங்களை அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் யூஸ்டு ஃபார் வென் யூ லோ தே ஆர் பூஸ்ட் யூ. ஸோ தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த அடாப்ட்ன்ற சிஸ்டமை நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்க என்ன செய்யறீங்கன்றத பத்தின ஒரு அவேர்னஸே பெருசா தேவைப்படாது. ஏன்னா இட்ஸ் நேச்சுரலி கம்ஸ். ஸோ அதுதான் அவங்க லாஸ்டா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சொல்ல வராங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் பர்சனலா கத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா என்னோட பர்சனல் ஸ்டோரி ஒன்று இருக்கு. சின்ன வயசுல ஐ மீன் ஒரு 10 வயசு இருக்கும்னு வச்சுங்களா, ஒரு 4th 5th அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போவோம். ஸோ அங்க ஒரு சைக்கிள் இருந்துச்சு, எடுத்துட்டு கடைக்கெல்லாம் போவேன் வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு 7 PM அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு கடைக்கு போகும்போது ஒரு சின்ன பையன் லைக் அந்த மாதிரி ஒரு குட்டி பையன் ஒரு 4-3 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்றாங்கன்னா நான் கடைக்கு போகும்போது அழுதுகிட்டே இருந்தான். அந்த கடை ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு, நிறைய கூட்டம் இருந்துச்சு. மத்தவங்க மேபி அவங்க மைண்ட் செட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா சரி அங்க இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க குழந்தை தான் போல இருக்கு அழுதுட்டு இருக்கான் போகும்போது கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தான். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடியே கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டுங்களா, அதனால நேரா போயிட்டு என்னப்பா ஏன்பா அழுற, நான் வந்து பெரிய மனுஷன் மேல அப்ப எனக்கு வெறும் 10 வயசு தான் எனக்கு. ஸோ நான் போயிட்டு ஏன்பா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவனுக்கு லைட்டா கொஞ்சம் தான், லைட்டா ரொம்பலாம் பேச வரல, லைட்டா திக்கிதான் பேச வர. அம்மா அப்பாவை காணோம் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு, எங்க பாருங்க நீ எங்க பாருங்க. 3 வயசு குழந்தைங்க என்ன தெரியும், 10 வயசுல எனக்கு அந்த ஏரியாவை தாண்டி தெரியாது. எங்க வீட்டுல இருந்து தாண்டி ஒரு 100 மீட்டர் போக தெரியும் அவ்வளவுதான், அதுக்கு மேல போக தெரியும். அந்த கடைக்கு போவேன் திரும்ப வந்துருவோம் அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ நான் அந்த பையனை சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு வழி சொல்றான், ஆனா இந்த வழியில போங்கண்ணா இந்த வழியில போங்கண்ணான்னு. நானும் சைக்கிள் எடுத்துட்டு போறேன். போறேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஸ்பாட் ஆயிடுச்சு, வெளிச்சமே எங்கேயுமே இல்ல, இருட்டாயிடுச்சு. எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு, என்னடா பண்றது. நம்ம வேற, நான் தான் சொன்னேன், அவன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டு சைட்ல இருந்து ஆப்போசிட். சோ எனக்கு சுத்தமா வழியே தெரியாது அந்த பக்கம். அதுவும் இருக்கு போக போக பாத்தீங்கன்னா மண் ரோடு ஆயிடுச்சு, லைட் வெளிச்சம் இல்ல, பயமாயிடுச்சு. என்ன பண்ண அப்படியே அந்த பையனை இறக்கி விட்டு பின்னாடி ஓடியான்ட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மாட்ட சொல்றேன். எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அங்க இருக்கிறவங்க யாருன்னா கூப்பிட்டு விட்டுருவாங்கப்பா அப்படின்ட்டு. நான் பண்ண தப்பு எனக்கு ஏன் இது எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது நான் 10 வயசுல சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு நடுவுல எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. அது ஹாப்பியான மூமெண்டா இருக்கலாம், சேடான மூமெண்டா இருக்கலாம். பட் ஆனா இது வரைக்கும் இது மட்டும் என்னால மறக்கவே முடியல. ஏன்னா இன்னமும் அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே தான் இருக்கு. எனக்கு இதை ஆன்சர் கிடைக்கவே இல்லை. அந்த பையன் என்னன்னானே கட்சி வரைக்கும் எனக்கு தெரியாது. சோ அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே போயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அந்த பையனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இயர்ஸ் அப்படின்னா அவன் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். ஆனா இன்ன வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. சோ அந்த இடத்துல நான் திங்க் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் அந்த கடையிலே விட்டு இருந்தா கூட அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு போய் ஒரு இருட்டு இடத்துல விட்டு வந்துட்டேன். அவன் திரும்ப வந்தானா இல்ல அங்கிருந்து யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்களா கூப்பிட்டாங்களா ஒண்ணுமே தெரியாது. சோ இதுல இருந்து நான் இதை என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல நான் கொஞ்சம், ஆனா எனக்கு 10 வயசு தான், அவ்வளவு மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் இந்த மாதிரி எமோஷனலா திங்க் பண்ணாம அங்க அங்க பக்கத்துலயே அந்த கடையில எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சு. அவங்க கிட்டே ஆனா இந்த மாதிரி இந்த பையன் அழுதுட்டு இருக்கானா, சோ என்னன்னு பாத்துட்டு யாருன்னு கொஞ்சம் கேட்டு விட்டுருங்கண்ணா, இல்ல கடையில உட்கார வச்சிருக்க அப்படி கொஞ்சம் மெச்சூரிட்டா பையன் அங்கேயே விட்டு இருந்தா கூட அந்த பையனை ஒரு half an hour கூட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இது எப்படின்னா இருக்க சின்ன விஷயத்த நான் கூட்டு போய் பெரிய வேலையா வச்சுட்டு வந்துட்டேன்.
ஸோ இந்த புக்கை எடுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இதுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பயே இதுல யோசிக்க வேண்டிய விஷயம்னா, அப்பயே எனக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட் இருந்திருக்கு நம்ம முரளி சார் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் பயன்படுத்திக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல். நல்லா வந்து ஒரு 10 டாபிக்ஸ்ல இஐ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒருத்தருக்கு எப்படி ஐக்யூ முக்கியமோ அதே போல இஐயும் என்பது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஐக்யூ இருந்தா மட்டும் ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமான்னு பார்த்தா முடியாது. இஐ அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறனை இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். ஸோ அது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன, நம்ம திறமை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட என்ன தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. ஸோ நம்ம கிட்ட நெகட்டிவ் என்ன இருக்கோ அதை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம தான் தேடணும். எதுவுமே தேடாம அந்த நெகட்டிவ் நம்மளால குறைக்க முடியுமானா முடியாது. இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்து சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ சார். ஸ்டாஃப் வந்து கமெண்ட் சொல்லலாம். பஸ்வா சென்டர். இப்போ நான் பேசுனது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே சொல்றதுக்காக சார் இருக்காரு அதனால எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாதீங்க. நான் எனக்கே தெரியுது, நான் பண்ண ரிவ்யூல கொஞ்சம் அங்கங்க தடுமாறினேன், ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன். ஆக்சுவலா என்னன்னா எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபரன்ஸ் லெவல் குறைஞ்சிச்சு பேச பேச. நான் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேசிருக்கலாம். நான் பேசின விஷயங்கள், நான் கன்வே பண்ண விதயங்கள் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுல அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்ஸ் வந்துடுச்சு. உங்க ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு, நான் ஒரு 45 நிமிஷம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு வந்துச்சு. அதனால நிறைய பாயிண்ட்ஸ் விட்டாச்சு. ஸோ தட் ஃப்ராங்கான கமெண்ட் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. எமோஷனலா எந்த இடத்துல எமோஷனல் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே வந்து எமோஷனல் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது, எந்த இடத்துல பிரேக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் நோட் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப நல்லாவே பேசியிருந்தீங்க. ஆனா நீங்க தான் சொல்றீங்க நானே கொஞ்சம் பதட்டமா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. எமோஷனல் பத்தி ரொம்ப நல்லாவே தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கடைசியா ஒரு குட்டி கதையும் சொன்னீங்க, எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய கடைசியா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முரளி சாரோட ஹெல்பிங் மைண்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சமாளிச்சு முடிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சார் உங்க புக் ரிவ்யூ. தேங்க்யூ சார். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லாம. அம்பத்தூர் சென்டர். ரிவ்யூ ஓவராலா ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஹேக் பண்றது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க. எல்லாருடைய பிரைன்ஸையும் ஒரு 3/4 மணி நேரம் ஹேக் பண்ணி தான் இருந்தது. நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தீங்க. அப்போ அதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து முடிவு எடுக்கணும், எமோஷனலா எடுக்கிற முடிவு எப்பவுமே சொல்லுவாங்க பொதுவாவே. நம்ம கோவமா இருக்கும்போதோ எமோஷனலா இருக்கும்போதோ ஒரு முடிவு எடுத்தாக்கா அது தப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த முடிவு வந்து யோசிச்சு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம எந்த விஷயத்துக்குமே சட்டுன்னு வந்து நோ சொல்ல மாட்டோம். அந்த விஷயத்த ரொம்ப இதுவா சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து பொதுவாவே அந்த விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரம் நம்மளால சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல நம்ம அந்த ஃபேஸ் பண்றோம். அந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓவராலா டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படியே சிட்டி ஆபீஸ். சிட்டி ஆபீஸ்ல ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு இன்னைக்கு, ஆனந்த் இங்க இருக்காரு. அதனால சிட்டி ஆபீஸ் சார்பா ஆனந்த் பேசுவார். யாருங்க சார்? எம்டி ஆனந்த். எம்டி ஆனந்த் சார். ஓகே ஓகே. ஏஐ மாதிரி இஏ ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றி நிறைய பேசியிருந்தார் சாரு. சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சிம்பத்தி எம்பத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இதுக்குள்ள அடக்கம் ஆயிடும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்து நாம எமோஷனல் ஆகக்கூடாது, இன்னொன்று அடுத்தவங்களும் எமோஷனலாக
இது பண்ண வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிம்பத்தி எம்பத்தி பற்றி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். கடைசியாக வந்து ஒரு பையனை வந்து அந்த மாதிரி விட்டுவிட்டீங்க, போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாங்க, தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா அது நம்மளை கடைசி வரைக்கும் இப்படி தான் வந்து பழம் விட்டுரும். அதனால் அது எங்கன்னு பார்த்து കണ്ടുപിടിച്ചിരുங்க. താങ്ക് യു. താങ്ക് യു സർ. നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. ഇമോഷണൽ ഇന്റലിജൻസിനെ പറ്റി പറഞ്ഞു നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. സാറിന്റെ ലൈഫിൽ നടന്ന വിഷയം തന്നെ എക്സാമ്പിൾ ആയിട്ട് പറഞ്ഞു. നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു ക്ലാസ്. தேங்க்யூ மேம். சார் நான் இருக்கேன் சார். குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ஆக்சுவலா இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 9 இன்டெலிஜென்ஸ் இருக்கு நிறையவே. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மியூசிக், இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், ஸ்பேஷியல், இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தவங்க சிறப்பா இருப்பாங்க, யூனிக்கா இருப்பாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ்ல. பட் இது வந்து ஒரு டிஃபரெண்டான இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து எல்லாருக்குமே எமோஷனலை வந்து காட்ட தெரியும். பட் அதுல வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து ரெஸ்பாண்ட் பண்றோமா, ரியாக்ட் பண்றோமா, அதுதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எந்த இடத்துலயுமே வந்து நம்மளோட எமோஷன்ஸை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சு, அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ண தெரிஞ்சு, நாம எல்லா விஷயத்துக்குமே வந்து ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும், இமீடியட்டா ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துலயுமே அது ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கும். ஸோ எங்கேயுமே ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நானுமே ரொம்ப கான்சியஸா இதை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். ஆனா இன்னும் நிறைய பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்றதுக்கான அந்த மெச்சூரிட்டியை எல்லாரும் வளர்த்துக்கணும். ஸோ இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இது ரொம்ப தேவையான ஒண்ணு. சார் அந்த புக்கை எடுத்து அதை நல்லாவே ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இதை பத்தி கொஞ்சம் ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணனா நம்ம எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வேற கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ரைட். ஸோ மதன் ஒரு குட்டி பையனை கடத்திட்டு போய் காட்டில் விட்டுட்டு அது முரளி சார் மாதிரி பண்ணான்னு வேற என் மேல வேற பழிய போட்டு விட்டார். அநியாய வேலை பண்ணி வச்சோப்பா. அது ரொம்ப கரெக்டான உதாரணம். எமோஷனல் ஆக்ட் பண்றது ரைட்டா, அது என்னன்னு புரிஞ்சுக்காம என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாம தடாலும் ஒன்று பண்ணிருந்து பண்ணிட்டு இருக்கிறதையும் வந்து காம்ப்ளிகேட் பண்ணி விட்டு எமோஷனல் ரியாக்ட் பண்ணும்போது இப்படிதான் ஆகுன்றதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணமா கொடுத்துட்டேன். முதல்ல பாராட்டணும். கொஞ்ச நாளாவே என்னுடைய கம்ப்ளைண்ட் வந்து புக் ரிவ்யூ 10 நிமிஷம் முடிச்சிடுறாங்க. நம்ம வந்து 1 மணி நேரம் 4 to 5 வச்சிருக்கோம்னு சொன்னா 4 to 4:40 பேசணும். 4:40 to 5 வந்து கமெண்ட்ஸ். 5 o'clock முடிச்சிடணும். இதுதான் ஃபார்மேட்னு சொன்னாக்கா 4 o'clock ஆரம்பிச்சு 4:10 புக் ரிவ்யூ முடிச்சிடுவாங்க. போன வாரம்லாம் நான் ஜாயின் பண்ணேன். 4:10 ஜாயின் பண்ணா கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள புக் ரிவ்யூ முடிச்சிட்டாங்க. 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்படி இல்லாம திருப்பி வந்து 40 நிமிஷம் பேசினதுக்காக பாராட்டுக்கள். முதல்ல அந்த டைம் ஃபில்அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் ஒழுங்காக இருந்தா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல 40 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு ஸ்டஃப் இருக்கணும். அந்த அளவுக்கு புக்கை படிச்சிருக்கணும். படித்தா தான் பண்ண முடியும். இது இங்கிலீஷ் புக்கு, கஷ்டப்பட்டு படிச்சிடலாம் சொன்னேன். இப்படி இதே தலைப்பில் தமிழ் புக்கு இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது. தமிழில் ஒரு புக்கு ஏற்கனவே விமலா மேடம் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணாங்க. புக் ரிவ்யூ சோமவள்ளியப்பன் அப்படின்னு நம்ம நண்பர் தான். அவர் எழுதின புஸ்தகம், தமிழில் இருக்க புஸ்தகம் அது. அதை பார்த்து அவங்க ரிவ்யூ பண்ண, தமிழ் தான் எனக்கு ஞாபகம் எனக்கு. அதை ரிவ்யூ பண்ணாமா, அவர் சோமவள்ளியப்பன் தமிழ் தான் எழுதியிருந்தாரு. ஆமாம், செகண்ட் வருஷம் யாரோ பண்ணாங்க. யார் பண்ணாங்க? 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. இது 3வது புக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சம் இங்கிலீஷும் தெரிஞ்ச மாதிரி ஆகும் படிச்சதால. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையில் வந்து நிறைய பகுதிகள் இருக்கு. பெருமூளை, சிறுமூளை, முகுளம், இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம புக்கில் படிச்சிருப்போம் நம்ம சயின்ஸில். ஆனால் இதில் நமக்கு தெரியாத இன்னொரு பார்ட்டு அமிக்டாலா. அமிக்டாலான்னு ஒன்று ரொம்ப சின்னது, ஒரு ஜஸ்ட் ஒரு பாதாம் பருப்பு சைஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு மொத்த மொழியே அவ்வளோதான். அதில் அமிக்டாலா எங்கே இருக்கு போது தெரியல எனக்கு. அதனால் அந்த அமிக்டாலாங்கிறது தான் வந்து இந்த எமோஷனல் ட்ரிகர் அங்கேருந்து தான் வருது. இப்போ எதனா ஒரு விஷயம் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரியாக்ஷனை கொடு
அப்படின்னு நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கறது வந்து அந்த அமிக்டாலாலேருந்து வருது. அந்த அமிக்டாலா தாண்டி தான் வந்து நம்ம பெருமூளைக்கு சிறுமூளைக்கு சிக்னல் போகணும். அது போகிறதுக்கு முன்னாடியே இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ அந்த அமிக்டாலா சொன்ன பேச்சை கேட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்னு சொன்னாக்கா நம்ம எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறோம். அது ஒரு செகண்டு கொஞ்சம் பொருத்தம்னு சொன்னாக்கா அந்த சிக்னல் வந்து அடுத்து நம்ம மெயின் மூளைக்கு போயிடும், பெருமூளை சிறுமூளைக்கு போயிட்டு அந்த மூளை நமக்கு சொல்ல என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒரு சின்ன கேப் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னாக்கா அது ப்ராப்பராக வந்து நம்மளால வந்து ஒழுங்கான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அப்படி தற்காப்புக்காக அந்த குழந்தைய கூப்பிட்டு போன மாதிரி தான் இந்த டகார்னு ஒன்று பண்ணி வச்சிருவோம். அது அமிக்டாலா கிட்ட இருந்து வந்த கட்டளை. மூளை நம்ம கட்டளை இடுது இல்லையா? ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்னாக்கா இப்போ வந்து ஆனந்த் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவர் என்னவோ ஒன்று சொல்லிட்டாரு, உடனே எனக்கு கோவம் வருதுன்னா அந்த கோவம் எங்கேருந்து வருதுன்னா அமிக்டாலாலேருந்து வருது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணாக்கா அது மூளைக்கு போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அப்போ அதுக்கெல்லாம் கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருந்தே அவர் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் வந்து அது நார்மல் மூளையிலேருந்து வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த இம்மீடியட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை காமிச்சு விட்டோம், எமோஷனல் ரியாக்ஷனை காமிச்சிட்டோம்னு சொன்னாக்கா அது தாறுமாறாக போயிடுது. இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் சொல்றோம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறோம், அறிவோட பேசுறோம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம், ரெண்டு நிலைமை சொல்றோம் இல்லையா? உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது தான் எமோஷனல், அறிவோடங்கிறது இன்டெலிஜென்ஸ். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அறிவும் இருக்கு, நமக்கு வந்து உணர்ச்சியும் இருக்கு. உணர்ச்சியே இல்லாம வெறும் அறிவு மட்டும் இருந்தாக்கா நம்ம வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம பெரிய ஆளாக அந்த யோசனை தான் வருமே தவிர அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற புத்தியே வராது. உணர்ச்சி இருந்தால் தான் ஹெல்பிங் டெண்டன்சி வரும். ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய சின்ன வயசுல இருக்குன்னா நீயே சொல்லிக்கிட்ட அது இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் முடியாது. அதனால வந்து எமோஷனல் கூடாது, எமோஷனல் இல்லாமல் நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாகவே பண்ணலாம்னா அது சரி வராது. வெறும் இன்டெலிஜென்ட்டாக பண்ணாக்க திருட தான் போவோம், நல்லா பிரமாதமாக திருடுவோம், அவ்வளோதான். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், கொஞ்சம் நல்லது செய்யணும், இந்த மாதிரி யோசனைகள்லாம் வந்து உணர்ச்சி இருந்தால் தான் வரும். அதனால ஹார்ட்டா மைண்டா அப்படின்வாங்க. மூளையால நம்ம யோசிக்கிறோமா இல்லை இதயத்தால யோசிக்கிறோமா? இதயத்தால யோசிக்கிறது தான் எமோஷனல். ஸோ நம்ம சேவாலய மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எமோஷனலாக இருக்கணும். ஆனால் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். வெறும் எமோஷனல் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா சரியாக பண்ண மாட்டோம். இதே மாதிரி சோஷியல் சர்வீஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பாட்டி ரோட்டில் போயிட்டே இருந்தாங்களாம், ஒரு பையன் போயிருக்கான், அந்த பாட்டி கையை பிடிச்சி இழுத்து தகதகான ரோடை கிராஸ் பண்ணி எதிர்பார்க்க விட்டானா. எதுக்கு இந்த பண்ணி விட்டா, இந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போட்டு அழறாங்களாம், திருப்பி அந்த பக்கமே விடுப்பா அப்படின்னு சொன்னோடனே திருப்பி கையை பிடிச்சி அந்த பக்கம் விட்டானா. போயிட்டு விட்டு அவன் டைரி மெயின்டைன் பண்ணுவான், யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த டைரியில எழுதிக்கலாம், இன்னைக்கு ஒரு பாட்டி வந்து என்ன ரோடை கிராஸ் பண்ணி விட சொன்னாங்க, இன்னைக்கு கிராஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு எழுதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேற சான்ஸே கிடைக்கல, இன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ற சான்ஸே கிடைக்கலையா. ஸோ இன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப்பே பண்ணலையா, இன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வேணுதான் இவனை பாட்டியை கொண்டு போய் அந்த பக்கம் நிக்க வச்சுட்டு அந்த பாட்டி அழுதுட்டு இந்த பக்கம் திருப்பி அப்படி கொண்டு விடுவாரா, போய் விட்டான். போயிட்டு இப்போ பாட்டி சொன்னாங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் எழுதிட்டான். இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. சோஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இன்டெலிஜென்ட்டா பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா சரியான தேர்வு பண்ணி கரெக்டாக பண்ணோம் தான். நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தோம், ஆனந்த் ஒரு டீமோட தான் பேசிட்டு இருந்தோம். கம்யூனிட்டி காலேஜ் என்ன பண்ணோம், டியூஷன் சென்டர் என்ன பண்ணணும் சொன்னாக்கா ஒரு இடத்துல போயிட்டு அங்கே என்ன மாதிரி தேவை இருக்கும், இங்கே இந்த மாதிரி கம்யூனிட்டி காலேஜ் ஆரம்பிச்சோம்னு சொன்னாக்கா அதை கற்றுக்கிட்டு அவங்களால வேலைக்கு போக முடியுமா, அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் அங்கே இருக்காத போல ஸ்டடி பண்ணணும். அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச டைலரிங் தான் நான் கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கற்றுக் கொடுத்தோம்னாக்கா முதல்ல யாரும் வரமாட்டாங்க கிளாஸுக்கு, வந்தாலும் அப்புறம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஊரில் ஒரு டைலர் இருப்பாங்க, திருப்பி இன்னும் நம்ம டைலர் நம்ம உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது. அப்போது முதல்ல என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உதவி பண்ணணும். என்ன விஷயம்ன்றது புரியறது வந்து இன்டெலிஜென்ஸ். அதை புரிஞ்சுட்டோம்னு சொன்னாக்கா அந்த புரிதலுக்கு எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷன்லேருந்து வர்றது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணோம் தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸு, எமோஷனல் கோஷன்ட்டு இந்த மாதிரி தியரிலாம் நிறைய வந்துருச்சு. வெறும் வந்து ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன் மட்டும் இருந்தாக்கா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்போம், ஆனால் பிரயோஜனம்லாம் போயிடும். ஸோ எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னாக்கா எமோஷன் சேர்ந்து தான் பண்ண முடியும். அதை கொஞ்சம் நம்ம வரைமுறைப்படுத்தி சரியாக கொண்டு போகணும். ரைட். ஸோ நல்ல டாப்பிக்கு, நல்லா இருந்தது பேச கேட்கறதுக்கு. ஸோ அந்த தமிழ் புக்கும் அங்கே லைப்ரரியில் இருந்தாக்க எடுத்து படிச்சு பாருங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தமிழில் சோமவள்ளியப்பன், அதை படித்தாக்க இன்னும் நல்லா புரியும். நிறைய அவர் நம்ம ஊர் எக்ஸாம்பிளாக போட்டு தமிழில் எழுதியிருக்காரு அவர். நன்றி.
தேங்க்யூ சார். தேங்க்யூ மதன் குமார் சார். ஐக்கு எப்படி முக்கியமோ அதே போல இஐயும் வந்து கட்டுப்படுத்தும் திறன் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியும். நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. தேங்க்யூ சார்.